ஊர்லேருந்து வந்ததும் பேக் டு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லன்ச் பண்ணுறதுக்கு காய் எதுவுமே இல்லை, அதனால் சிம்பிளாக ரசம் வச்சு வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணிக்கலாம். ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்திருந்தா வத்தல் இருந்துச்சு, அதை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாதத்தை ஒரு சைடு வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி தொக்குக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தொக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியை மட்டும் அரைச்சி சேர்த்துருந்தேன். மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான தொக்கு ரெடி ஆயிரும். சைடுலேயே வந்து ரசத்துக்கும் இடித்து வச்சுக்கிட்டேன். தொக்கை ரெடி பண்ணிவிட்டு ரசத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நல்லா 5 நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு. திருப்பி வந்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு. ஃபைனலாக வத்தலை மட்டும் எடுத்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சமையல் ஒர்க்கை முடிச்சாச்சு. ஊருக்கு போகும்போது துணியெல்லாம் இருந்துச்சு, மறுபடியும் நிறையா துணி சேர்ந்துருச்சு. மிஷினில் போட்டோம்னா துவைச்சிருமேன்னு அந்த ஒர்க்கையுமே சைட் பை சைடாக பார்த்துட்டு இருந்தேன். காலையிலேயே இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்தே ஊற வச்சுட்டு மாவு மட்டும் அரைச்சி எடுத்துட்டேன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு. நாளைக்கு பார்க்கலாம்.